அடையாளத்தில் எங்கு பார்த்தாலும் ஆந்தையின் கூக்குரல். நேற்றிருந்தவன் இன்றில்லை, என்றிருப்பவன் நாளை இல்லை. ஆடி அடங்கும் வாழ்க்கையின் 6 அடி மண்ணே நமக்கு சொந்தமரா என்ற உயர்வான பூமிக்கு வந்துவிட்டது. தென்னாட்டு தலைவரடி போட்டது முளைச்சிதடி கண்ணம்மா, கேட்டது கிடைச்சதடி சின்னம்மா, கை நிறைய கேட்டது கிடைச்சதடி கண்ணம்மா. தென்னாட்டு தலைவரடி கண்ணம்மா, பசும்பொன் தேவர் முத்துராமலிங்கம் பொன்னம்மா. தென்னாட்டு தலைவரடி கண்ணம்மா, பசும்பொன் மூடா முத்துராமலிங்கம். அன்னை இந்திராணி பெற்ற அருந்தவன் செல்வமடி, உக்கிரபாண்டிய தேவர் பெற்ற உரிமையுள்ள சிங்கமடி. தலைவரடி திருமணம் முடித்தால் தேசத்துக்கு தொண்டு செய்தார், மகளாளை தான் அறிந்து சிங்கம் போல் நடந்து வந்தார். தென்னாட்டு தலைவரடி மன்னருக்கு மன்னரடி கண்ணம்மா, எங்கள் மரபர் குல சிங்கமணி பொன்னம்மா, தேவர் மரபர் குல சிங்கமணி பொன்னம்மா. தென்னாட்டு தலைவரடி கண்ணம்மா, ஆடி அடங்கும் வாழ்க்கையடா 6 அடி மண்ணே சொந்தமடா என்ற சமரசமடா பூமிக்கு சக்கரவர்த்தியே, உங்களை தேடி ஓடோடி வந்து விட்டேன். எங்க இருக்கின்றீர்களோ தேடி திரிகுறேன் அண்ணலை எனதரசனை மன்னா 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 தடுத்திருகுறேன் அண்ணலை தடுத்திருகுறேன். தடுத்திருந்துமே வாழ்க்கை பத்து நடித்துடல் அன்று பார்த்திட திருந்துமே பாடி சரி பத்து நாடி சுடலையை நான் சென்று பார்த்திட
யாரடா பயிலே இந்த அனாதையுள்ளில் வந்தேன் சுவாரம செய்ய எண்ணி சுடலையை நாடி வந்த கோரடா முத்தன் ஒரு பேர் ஒரியது பேசவிட்டால் பாரட சுடுகோளாலே பதைத்திட மாட்டுவேனே யாரடா பயிலே பயலே அஞ்சாமல் செஞ்சாமல் எங்கே வந்தது யாரடா பயலே சொல்லியாச்சு யார் நீ உன்னை பார்த்தால் தலைப்பிள்ளைகளின் மண்டை ஓட்டி எடுத்து மாந்திரிகம் செய்ய மாந்திரிகை போல் தோன்றுகிறாய் எதற்காக இங்கு வந்தாய் யார் நீ சத்தியமாக காவல் உண்டு என்று அறியாது பாவிய என் மீது உங்களுக்கு அப்படி என்னையா ஒரு கோபம் இந்த மயானத்திலே களவாடுவதற்கு என்ன இருக்கிறது அன்பையும் பண்பையும் காசியம்பதி வீதியை தொலைத்த பாவில் ஓடினேன் தேடினேன் தெய்வத்தை நாடினேன் பயிரில்லை இதோ வாழ்கின்றார்கள் புண்ணியவான்கள் அவர்கள் கால்களிலே விழுந்து அழுதேன் சுடுகாடு போ அங்கு ஒரு மனிதன் இருப்பான் என்று சொன்னார் அந்த மனிதன் தாங்கள் தான் என்று சத்தியமாக தெரியாது தெரிந்திருந்தால் அடியேன் உங்கள் உத்தரவை பெறாமல் உள்ளே ஒளிந்திருப்பேன் பால்வடியும் திருமுகத்தை ஒருமுறை பாருங்கள் என்னடா இது சோதனை மயானத்திலுமா இந்த கொடுமை ஆண்டவா இந்த சோதனை எத்தனையாக கடிஞ்சினத்தால் பேச வேண்டாம் என்னை கடிஞ்சினத்தால் பேச வேண்டாம் ஐயா 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 கடுஞ்சினத்தால் பேச வேண்டாம் அன்புள்ள காவலனே ஐயா 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 என்று என்னை கேட்ட அன்புள்ள காவல்காரா தீரனாமயோத்தி மன்னன் தீரனாமயோத்தி மன்னன் திகழடி காண வந்தேன் நானே பாரெல்லாம் சுற்றி இங்கு பார்க்கலாம் என்று வந்தேன் 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 கோபிக்காதே ஐயா வேறொன்று வேண்டாம் விருத்தினை கோபிக்காதே ஐயா 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 ஐயா
உடலை விட்டு உயிர் போகும் முன் கொற்றபடிய திருவடியை காண வேண்டும் என்ற ஆசையிலே காவலன்று அறியாது படைசிற பாவியை மன்னித்தனர். பராண்டு என் வேந்தனை பற்றி தெரிந்தால் சொல்லுங்கள் அடிகளே. உங்கள் பொற்பாத கமலத்துக்கு அடியே 1000 கோடி நமஸ்காரம். அப்பா சன்னியாசி, அயோத்தி மன்னனை காண வேண்டும் என்றால் அரண்மனைக்கு அல்லவா சென்றிருக்க வேண்டாம். அதை விடுத்து இப்படி காணவனாந்திரமல் தெரிகிற காரணம் அவனுக்கு உனக்கும் என்னப்பா உறவு? உனக்கம் அயோத்தி மன்னன் ஒன்றுங்க வந்தான் என்றே கணத்துடன் உரைத்த பேர் யார்? கணத்துடன் உரைத்த பேர் யார்? எக்கணிபுரு சுடலை தண்ணி கணிவரு சுடலை தண்ணீர் ஐயா 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 வனத்துடன் அவன் இருக்கும், வனத்துடன் அவன் இருக்கும் வருணே கண்ட சேர்த்து ஐயா 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 எனக்கு அது தெரிய நன்றாய், எனக்கு அது தெரிய நன்றாய். எம்பினால் கோபிப்பேனே ஐயா ஐயா ஐயா. அப்பா சன்னியாசி, அவனுக்கும் உனக்கும் என்னப்பா வரவு? இப்படி காணுவனாந்து நம்மளா தேடி வர காரணம் என்ன? யாரா என்று கேட்டீர்கள். கேள்வர்களே இணைவெல்லாம் கேட்பதற்கு பதிவேண்டமடா சன்னியாசி. போராண்ட வேந்தனே பரதேசியாளனே, உனக்கும் அவனுக்கும் எல்லாம் ஒரு முறை. வானுக்கும் என் மீனுக்கு மன்னபுரம், கண்ணுக்கும் அமைக்கும் மன்னபுரம், மலருக்கும் மனத்திற்கும் மன்னபுரம், நகத்திற்கும் சடைக்கும் மன்னபுரம். அவனை 56 தேசத்துக்குள்ள மன்னர்கள் முன்னிலையை மன்னவனை பற்றி என்ன நாய்களும் பேய்களும் கோட்டாலும் போயும் யானத்தை சொல்ல வைத்து விட்டாரே ஆண்டவன். சொல்லுகிறேன் அறிஞரே, நீங்கள் நினைப்பதை போல தலைப்பிள்ளை மண்டை ஓட்டை கவர்ந்து சென்று அதனை மந்திரம் செய்கின்றவன் நான் அல்ல. பால்வடியும் திருமுகத்தை ஒருமுறை பாருங்கள். மாமுனி கடனுக்காக மாமுனி புரியவில்லை. கௌசிக மாமுனி கௌசிக மாமுனி மாமுனி கடனுக்காக மாமுனி கடனுக்காக கடனுக்காக காசி வந்து காமினி மாதை விற்று கடன் தீர்க்க தரகு, காமினி மாதை விற்று கடல் தீர்க்க தரகு தரக கூலி ஐயா ஐயா. சாமியே என்று கேட்க இந்த செடாலும் சத்தியகீர்த்தினானும் இமையை விட்டேன் தோட்டில் நிதி தந்து கொண்டான் காணே காணே காணே. அயோத்தி மன்னவரின் அரிச்சென்ற பூவ செஞ்சோற்று கடந்தீர்க்க சேராத இடம் சேர்ந்து பஞ்சத்தில் வீழ்ந்தாரையா.
ஆடுவது கடமையின் நினைவாக ஆடுவது இதயங்கள் தெளிவாக 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 அயோத்தி வந்தவரின் அரித்தோன்ற பூபதியின் மதிமந்திரா அப்படி 56 தேசத்தையும் ஒரு குடையின் ஆண்ட சக்கரவர்த்தி சத்தியமே ஜெயம் என்று வாழ்ந்து காட்டிய சரித்திர நாயகன் வறியவருக்கெல்லாம் அள்ளி அள்ளி கொடுத்த சுமந்த கரத்துக்கு சொந்தக்கார் பெண்களை எல்லாம் தாயாக அரவணைக்கின்ற திருக்கரம் படைத்தார் வர்ணனோடு போர் புரிந்த மக்களுக்காக மாதம் மும்மாறி பயிர் செய்தவன் என் இதய கூட்டிலே விளைந்திருக்கின்ற நான் வழங்கும் அன்பு கடவுள் ஐயா அந்த ஹரிச்சந்திர பூபதியின் மதியமைச்சர் இந்த சண்டாள மாமணி கடனுக்கா மன்னனும் காட்சி வந்தானாம் காமணி மாதவிட்டு கடன் தீக்க தரகர் கொடுத்திருந்தானாம் என்றால் சத்தியகீர்த்தி என்கின்றான் நடந்தவற்றை எல்லாம் அப்படியே தெளிவாக தெரிவிக்கின்றார் உண்மையிலே நமது மந்திரி சத்தியகீர்த்தியா இருக்காது அந்த விஸ்வாமித்திரர் செய்த சூழ்ச்சியாக இருந்தாலும் இருக்கலாம் இவனை தகுந்த முறையில் விசாரித்தால் நமது மந்திரி சத்தியகீர்த்தி தான் என்பது உண்மை தெரிந்துவிடும் அப்படி என்றால் என்ன செய்ய வேண்டும் நம்மை பற்றி இழிவாக பேசினால் நமது சத்தியகீர்த்தி என்றால் பொறுத்து கொள்ளவே மாட்டார் அப்படித்தான் இவனை சோதித்து பார்க்க வேண்டும் யாரை தேடி வந்தாய் ஹரிச்சந்திர மன்னனை தேடி வந்தாய் ஹரிச்சந்திர மன்னவன் எப்படிப்பட்டவன் என்று தெரியுமாடா அவனுக்கு ஐயா நாட்டு மக்களை பெற்ற கயவன் நயவஞ்சகக்காரன் மனைவி மக்களை பெற்ற கயவன் அக்கிரமக்காரன் அப்படிப்பட்ட நாய் மானம் கற்றவன் மதி இடம் படைத்தவன் சட்ட பலங்களுக்கு எடுக்கின்ற மாற்று நடைபெற இதே மாற்றை போராண்ட வேந்தனுக்கு அமைச்சராக நான் இருக்கும் கேட்ட மாற்றத்தின் தலை சுடுகாட்டு காவல் என்றும் பாராமல் மன்னவனை காண வேண்டும் என்பதற்காக கால்களை விழுந்து கண்ணீர் ஈகை இல்லாதவனாக இறக்கப்பட்டவனாக நீ புண்ணிய காசிலை வாழவே கூடாது எப்பொழுது சத்தியத்தை நீதி நிறைவை புரிந்தாயோ ஈஸ்வரானை உன்னை கொல்வதில் பாவமில்லை முடிந்தால் உன்னை காப்பாற்றிக் கொள் நீ சரி கண்டாவனே முடியவனே இறந்து போ அரசை உங்களுக்கு அனுமந்திர அவமானப்பட்டு என் உயிராகி நீங்கள் எங்கோ இருக்க வெறும் கூடாக வாழக்கூடாது பிரபு காண வேண்டும் என்ற பிரபு எடுத்தேன் காண முடியாத பாடு இனிமேல் நான் உயிர் வாழ வேண்டுமா வேண்டாம் அதோ சுடவிட்டு இருக்கின்ற காற்றத்தில் விழுந்து உயிரை வாய்க்கப் போகிறேன் உங்களை காண முடியாமல் என்னடா தடுக்க எந்த வகையிலே உரிமை இல்லவன் என்னை தடுக்க சன்னியாசி உனக்கு மன்னனுக்கும் இருக்கும் நட்பை நான் அறிந்து கொண்டேன் அப்பா உன் மன்னன் மேல் இருக்கும் உன் மரியாதையை நான் புரிந்து கொண்டேன் உன் மன்னன் இருக்கும் இடம் எனக்கு நன்றாக தெரியும் அப்பா இந்த மயானத்தில் தான் உலாவிக் கொண்டிருக்கின்றார் அனைவரும் சிவனை பற்றி பாடிக்கொண்டிருக்கின்றார் அப்பா எங்க இருக்கிறார் ஐயா எங்க இருக்கிறார் என் முகத்தை ஒருமுறை பாருங்கள் ஒன்றுமே தெரியவில்லை தெரியவில்லை யார் முகத்தை பார்ப்பது கட்டபடி யார் முகத்தை யாரோ பார்ப்பது செந்தாமரை குப்பான சிவந்த பதிவுடைய பட்ட சூரியகளுக்கு வேந்தரை பார்த்த இந்த அமைச்சரின் கண்ணை பிடமறித்து கையேந்தி கூணி குறுகி பிச்சை ஏற்று உணவாகின்ற முகத்தினை வெளிப்பதை தமிழ் ஆண்டவா
ஆண்டவா, இறைவா, இறைவா, அடையாளம் தெரியாத அளவுக்கு ஆளாக்கி விட்டாயே காசிநாதா. எப்படி அப்பா தெரிவிப்பேன்? நான் தான் உன்னுடைய மன்னர் என்று எப்படி நான் தெரிவிப்பேன் ஆண்டவா? இறைவா, இறைவா, எப்படி என்னாலும் நான் தான் மன்னர் என்று நம்ம மந்திரியிடம் தெரிவிக்க வேண்டும். அப்பனே சந்தேகித்தே ஹரிச்சந்திரன் நானே கண்டேன் ஐயா. தப்பமாய் நீசர் கண்ணே விட்டு சென்றேன் ஐயா. தப்பிய நமது மேன்மை தபமுடி அறியாதிருந்தாள். கப்பிய துன்பம் உம்மை கருதியே வந்துட்டீரோ ஐயா. ஐயா, நான் செய்திடுவேன் என்னருமை மன்னவரே, உன்னம் நான் செய்தவேன் என்ன நான் செய்திடுவேன் என்னருமை மந்திரியே, உன்னம் நான் செய்தவில்லை முதலித்த சோதனையோ என்ன நான் செய்திடுவேன் என்னருமை மன்னவரே, என்னருமை மன்னவரே. உங்களை இந்த கோலத்தில் காணவா இந்த கண்டாளர்களோடு அடையாளம் தெரியாமல் பேச மந்திரியே, தங்களை காண வேண்டும் என்று நினைத்திருந்தேன். கண்டுவிட்டேன் அப்பா. அன்பிற்கு முண்டோ அடைக்கும் தாரார் வளர் புண்களில் பூசல் தரும் என்ற பழமொழிக்கிழங்க தங்களை கண்டுவிட்டேன் ஐயா. அன்பினாலே உண்டாகோ இன்ப நிலை, அன்பினாலே உண்டாகோ இன்ப நிலை, அது அணிந்திடாத தீபமாகும் பாதவனை. அன்பினாலே உண்டாகோ இன்ப நிலையே, சின்னஞ்சிறு உறவு முறை நூலினாலே சின்னஞ்சிறு உறவு முறை நூலினாலே சிவஜோதியான இறைவன் செய்த பின்னல் வேலை. அன்பினாலே உண்டாகும் இன்ப நிலை, அது அணிதிடாத தீபமாகும் பாதவளை. அன்பினாலே உண்டாகும் இன்ப நிலையே, தன்னை மறந்தாலும் சிலையே, தன்னை மறந்தாலும் நிலையே, தங்கத்தமை போடும் கலையே, உன்னையே நினைந்து நான் மனநேனே. அன்பினாலே உண்டாகும் இன்ப நிலை, தன்னை மனம் தானோ கிழகே, தன்னை மனம் தானோ கிழகே, சங்கத்தமிழ் பாடு கழகே இசையே இழையே நான் மறவேனோ. அன்பினாலே உண்டாகும் இன்ப நிலை, அது அணுகிடாத தீபமாகும் பாதுவலை. அன்பினாலே உண்டாகும் இன்ப நிலை, விதியது போலே நடக்கும் மண்மேலே, விதியது போலே நடக்கும் மண்மேலே, துயர் கொள்ளாதே நண்பா, துயர் கொள்ளாதே. விதியது போலே நடக்கும் மண்மேலே, துயர் கொள்ளாதே மல்லாவே, துயர் கொள்ளாதே. விதியின் பயனை வெல்ல முடியாது. கண்டுபிட்டேன்
இனிமேல் உங்களை விட்டு போக மாட்டேன். ஐயா மந்திரியாரே, நானே இங்கு பிணத்தில் மேல் போடப்பட்ட வாய்க்கரிசியை உணவாக உட்கொண்டு வருகின்றேன். தாங்கள் அந்த நகரத்திற்கு சென்று அந்த முனிவருக்கு சேர வேண்டிய பணிவீடுகளை செய்துவிட வேண்டும் ஐயா. அப்படியா? மலை போல குவித்து இருக்கின்றீர்கள் வாய்க்கரிசி. அதன் தோஷத்தை போக்குவதற்கு மார்க்கம் ஒன்று இருக்கிறது. என்ன மார்க்கம் செய்திருக்கின்ற? இந்த வாய்க்கரிசி அருகமுள்ளோடு காராம்பசருக்கு படைத்து அது எச்சல் படுத்த கங்கையிலே புரிதமாக்கிய தோஷம் என்றால் 9 தோஷங்கள் சொல்கிறேன். அப்படியே செய். அன்று கண்டேன் அரியாசனத்தில் மன்னனார், இன்று கண்டேன் மயானத்தின் மன்னனார். திக்கு திகந்தமும் கொண்டாடியே நின்ற சூரிய குலத்து வேந்தனே, சொல்வாக்கு தவறாத வல்லலே வல்லலே வல்லலே, மன்னரே நீரும் இந்த பலுபுற்று மயானம் காக்க பல்லகனமைத்தானோ பாவி நான் காணத்தானோ காணத்தானோ, சிறிய நெற்றி எங்கே சிவந்தனல் மேனி எங்கே, சிறிய நெற்றி எங்கே சிவந்தனல் மேனி. எங்கே எங்கெல்லாம் தேடுவதோ மனசேவும் திருவடி கலைவானம், எங்கெல்லாம் தேடுவதோ தேடுவதோ தேடுவதோ. கண்டுவிட்டோம். மயானத்தின் சிறப்பை சொல்லுங்க. நகர்பணியும் பொழுதுமான மண்டமாக வரும் பின்னங்களில் வரும் எப்படியெல்லாம் இருக்கும் என்ற தெளிவா ஆடி முடித்தவர்கள், ஆசை நடை போட்டவர்கள், நீட்டிப்படுத்தவர்கள், நெடுமூச்சு விட்டவர்கள் கூட்டமா கூடி வரும் இந்த சுடுகாட்டிற்கு. கூக்குரலும் கூட வரும் கூட வரும் கூட வரும். 8 கால் நடந்து வரும் 2 கால் நீண்டிருக்கும். 8 கால் நடந்து வரும் 2 கால் நீண்டிருக்கும். இந்த கால் மனிதனுக்கு நெற்றிரோ தெரியாது, பார்வையோ கிடையாது. இந்த கால் மனிதனுக்கு நெற்றிரமோ தெரியாது, பார்வையோ கிடையாது. 8 கால் நடந்து வரும் 2 கால் நீண்டிருக்கும். வரும் புலமை வரும் கோவிந்தன் பேரும் வரும். சட்டியில் தீயும் வரும் சாதிசனம் கூட வரும். சட்டியில் தீயும் வரும் சாதிசனம் கூட வரும். கட்டியில பணம் இருந்தா பூமி
எந்த மூத்திரத்தை குடிச்ச எப்படி வணக்கம் 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 கும்பிடு நல்ல வேலை நல்லா செய்வீங்க. பல்ல விளக்கிட்டு வாங்க பல்ல கொஞ்சம் விளக்கிட்டு வாங்க. வாடை வருது. யாரா நிக்கிறவன் ஆண்டமார்களே ஆட்டமாருவா என் வேலைக்காரன் இவன் தான் வீரன். என் பேரு வீரன். ஆமா வீர ரொம்ப நாளா என் அரண்மனையில வச்சிருக்கேன். எதுல ராஜமா நகரத்துல இவனை வச்சிருக்கேன். எனக்கு கேட்கும் போதெல்லாம் கொண்டாந்து கொடுப்பேன். என்னத்த ஆட்டுக்குட்டி அது என் பொண்டாட்டி மூத்திரமா? ஆனா பொண்டாட்டி மூத்திரமா இருந்தாலும் போதை ஏறுது. போதை ஏறுது. எனக்கு தேவை போதை தான். அப்ப வச்சிருக்கேன் கொஞ்சம் கொஞ்சமா குடி ஏற்கனவே மாட்டு கோப்பத்தை குடிச்ச ஒரு கொடுத்தது இவன் கொஞ்சம் பெட்டிக்காரன் தான் கொடுத்தது. ஆனா தீர்த்தம் சொல்லி கொடுத்து விட்டேன். நான் பாட்டில் குடிச்சிட்டேன் போதையில். ஆனா ஏப்பு ஏன் வந்தேன்? எதுக்காக வந்தேன்? எதுக்கு வந்தீங்க? உன்னை காசு இருந்தா என்ன செய்வேன்? காசு இருந்தா பூஞ்சோலைக்கு போயிருவேன். காசு இருந்தா பூஞ்சோலைக்கு போவேன். ஆமா. ஆடு வாங்குவேன், மாடு வாங்குவேன், நிலம் வாங்குவேன், வீடு கட்டுவேன். ஆமா நகை பண்ணுவேன். ஆமா நீங்க மனுஷன் விலை கொடுத்து வாங்கினவன் நான் ஒரு ஆள் தான். நீங்களா? ஆமா. மனுஷனே விலை கொடுத்து வாங்குவீங்களா? சாதாரணப்பட்ட மனுஷனா 56 நாட்டை ஆண்டு ஹரிச்சந்திரன் விலை கொடுத்து வாங்கினேன். என்னோட அழகு என்ன, அந்தஸ்து என்ன, அருமை என்ன, பெருமை என்ன, என் தகுதி என்ன? தகுதி பெட்டிக்காரருக்கு வந்து வார்த்தை தமிழ் நுழையாது. நான் தான் நுழைய வைக்கணும். உங்க தன்மை என்னன்னு சொல்லுங்க. அப்பேற்பட்டவனா நான் ஐயா ஹரிச்சந்திரன் விலை கொடுத்து வாங்கினேன்ல. ஆமா. சும்மா விட்டனா அப்புறம் அடே ஹரிச்சந்திரா கல்லு கலைஞ்ச மாடான்ட்டேன். கல்லு கலத்து கல்லு கலையம் இந்த இப்ப காலையில கேட்போம். எனக்கு கல்லு கொண்டு வந்து கொடுத்தீங்கன்னா நல்லது இந்த பகுதியில். ஆனா கல்லு நிறைய விற்கிதுன்னு சொன்னாங்க. ஆனா எனக்கு ஒரு செம்பாவது கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லது. காலையில ஊருக்குள்ள கட்டு பாருங்க உங்களுக்கு நான் செல்ல பிள்ளைங்க. கல்லு குடிப்பேன், கடுப்பகல் எல்லாம் கண்டா குடிப்பேன். கடலைய விட்டு போட்டு புத்த கல்ல தட்டி குடிப்பேன். அப்படி போடு சித்தப்பா, அளந்து போடு பெரியப்பா. என் பொண்டாட்டி நம்ம பொண்டாட்டியா? உனக்கு எனக்கு குட்டி வரதுக்கு அப்படி இருக்கு. ஏன் பொண்டாட்டி? நம்ம பொண்டாட்டி. உனக்கு தங்கச்சி வேணும். தங்கச்சி நீங்க பார்த்தா தங்கச்சி வரட்டும். சின்னவன் வருவா. என் புருஷன் கேட்டு கேட்பா. கேட்டவனே ஓரத்தில் இருக்கு. ஓரத்தில் இருக்குன்னு சொல்லவா? ஓரத்தில் இருக்கு. ஓடி வாடி சின்னவளே கரல தனே தனே நனே தனே நனே தனே
மணிக்கு பார்த்துட்டாலும் விழுக்கு விழுக்குன்னு தான் இருக்கும். இன்னைக்கு தான் காட்டுனீங்க, நாங்க பார்க்கல. முகத்தை செலவு அதிகம் செலவு அதிகம். வாங்கின வீட்டெல்லாம் விற்கிற மாதிரி இருக்கும். பரவாயில்லையா? அதனால என்ன இருக்கு? அப்போ தெருவுல பிச்சை தாங்க எடுக்கணும். அப்புறம் சாச்சா. பார்த்துக்க. ஆமா ஆமா. நம்ம யாரும் பீச்சக்கூடாதா? பால் பீச்சை என் புருஷன் இருக்காரு, செம்பருத்திடுவாங்க பீச்சு. அவருக்கு நல்ல பெருசு என்னது மீச தாடி தான். ஐயா உசுறு போற மாதிரி கேட்குற. வாயில வச்சதை எடுக்க மாட்டாங்க. என்ன நேரம் பாரு சாரா பாட்டிலும் கல்லு தண்ணியும் வாயில வச்ச மணியுமா இருப்பான். சரி. என் புருஷன் உங்ககிட்ட வந்தாரா? உங்ககிட்ட வந்தாரா? அல்லையா? ஆறு கலையம்மா, ஒரு கலையத்துக்கே வழி இல்ல. ஆறு அடி அதெல்லாம் கொஞ்சம் வச்ச தண்ணி இரவாகி குடிக்கும் தண்ணி. லோகிதா, இதோ மயானம் வந்து விட்டேனடா. 56 தேசத்தை ஆள பிறந்த என் மகன் என் கையாலே இந்த சொல்லிகளை பருக்கி தீ மூட்டுகிறேன். எரியூதே கட்டை வட்டி அப்பா, அப்பா எரியூதே கட்டை வட்டி அப்பா, என்னறிவிடி என் கண்ணுல மணியே நள்ளிரு வேளையில் நான் இங்கு வந்தேன். எரியூதே கட்டை வட்டி அப்பா. யாரடி கல்லினிதான் அடாத எண்ணில் வந்தேன். பேரிடி மலைகளில் பிணம் தனை சுடவுமானாய். கோரடி முத்தன் பொற்பேர் ஒரியது பேசவிட்டால் போரடி சுடுகோளாலே பதைத்திட மாட்டுவேனே. சோரத்தனமை காவலை மீறி சொல்லாமல் என்பதாய் சொல்லு. சோரத்தனமை காவலை மீறி சொல்லாமல் என்பதாய் சொல்லு சொல்லு.
சொல்லு 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 யாரடி நீ எங்கு வந்தோள் யாரடி நீ கல்லினான் அல்லையா கபடியும் அல்லையா ஐயா 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 கல்லினான் அல்லையா கபடியும் அல்லையா நள்ளிருளில் வந்த நான் பேயும் நான் அல்ல ஐயா 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 சொல்லியை பருக்கினானோ சொட்டமுள் நிற்கும் வேலை ஐயா தள்ளியே உதைக்கலாமா காலடி வழிந்து நின்றேன் ஐயா 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 காவலரே ஐயா மயானம் இருப்பது தெரியும், ஆனால் மயானத்தில் காவல் இருப்பது எனக்கு தெரியாது ஐயா. என் மகன் காடு சென்றவன் பாம்பு கடித்து இறந்து விட்டான். அவனை தகனம் செய்வதற்காக ஓடோடி வந்தேன். காவல் இங்கு உண்டு என்று கனவிலும் அறியனையா. காவல் இங்கு உண்டு என்று கனவிலும் அறியனையா. பதினான் அடிமை கண்டாய் பகரும் என் கடமை. பதினான் அடிமை கண்டாய் பகரும் உன் கடமை. சாமிய துணை இருந்தால் தனித்துக்கு வருவேனா. சாமிய துணை இருந்தால் தனித்துக்கு வருவேனா. கோபிக்கால் என்னேல் எந்தன் குழந்தையை துடுவீரே. கோபிக்கால் என்னேல் எந்தன் குழந்தையை துடுவீரே. ஐயனே 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 ஐயா. ஆமா பெண்ணே, ஒரு பிணத்தை தகனிக்க வேண்டுமென்றால் கால்பணம் முளத்துண்டு வாய்க்கரிசி இந்த மூன்று வேண்டும். இந்த மூன்றும் இல்லாமல் தன்னந்தனியாக பிணத்தை தூக்கி கொண்டு தன்னந்தனியாக வந்திருக்கின்றாயே. கூக்குரல், அதுவும் கூக்குரலிட்டு இந்த இரவில் வந்திருக்கின்றாயே, அதுதான் எனக்கு ஒன்றும் புரியவில்லை. எங்கிருந்து எங்கு வந்தா இந்திரஜால கள்ளியே. எங்கிருந்து எங்கு வந்தா இந்திரஜால கள்ளியே. இந்திரஜால கள்ளியே எவ்விருளை தள்ளியே. எங்கிருந்து எங்கே வந்தா இந்திரஜால கள்ளியே கள்ளியே கள்ளியே. வங்குமா வனத்தில் இருந்து இங்கு வந்தேன் ஓடியே. வங்குமா வனத்தில் இருந்து இங்கு வந்தேன் ஓடியே. இங்கு வந்தேன் ஓடியே இவரில் நாடியே. இங்கு வந்தேன் ஓடியே இவரில் நாடியே. வங்குமா வனத்தில் இருந்து இங்கு வந்தேன் ஓடியே ஓடியே ஓடியே. அவனத்தில் இருந்து வந்து அழுகு வந்தேன் சொல்லடி. அவனத்தில் இருந்து வந்து அழுகு வந்தேன் சொல்லடி. அழுகுவதன் சொல்லடி அழுகுவது சொல்லடி. அவனத்தில் இருந்து வந்து அழுகு வந்தேன் சொல்லடி சொல்லடி சொல்லடி. அருமை மகன் தானகத்தில் அரவத்தினால் இறந்து விட்டான். அருமை மகன் கானகத்தில் அரவத்தினால் இறந்து
பெண்ணே, சொன்னதை திருப்பியே திருத்திக் கொண்டிருக்கின்றார். இருந்தாலும் கால்பணம் முளத்துண்டு வாய்க்கர் சேர்ந்த மூட வேண்டும். ஆனால் கால்பணம் முளத்துண்டு என் எஜமானுக்கு சொந்தமானது. வாய்க்கரிசி இருக்கின்றதே, அது எனக்கு சொந்தம். அதனால் அந்த வாய்க்கரிசி எனக்கு வேண்டாம். கால்பணம் முளத்துண்டு கண்டிப்பாக வேண்டும். இதை விடுத்து எந்த பிணத்தையும் தகனம் செய்யக்கூடாது என்று எஜமான் கட்டளை. ஆகையினால் யாரடி உன் ஊர் பேர் சொல்லடி. அடி உன் ஊர் பேர் சொல்லடி. மிக ஆச்சரியத்துடன் இங்கு பூஜலிட்டு அழுவு கொள்ளியா. அடி உன் ஊர் பேர் சொல்லடி சொல்லடி சொல்லடி. பரணி என திரும்பி குரணி பதிலும் தர. பரணி என திரும்பி குரணி பதிலும் தர. பாவி என்ற காவலுக்குள் மேவி இங்கு வந்த கள்ளியா. அடி உன் ஊர் பேர் சொல்லடி சொல்லடி சொல்லடி. நீதி தவறி பேசாதே. ஐயா நீதி தவறி பேசாதே. நீ இதனுக்கு வந்தபடி பேசலாமா இப்படி. இதனுக்கு வந்தபடி பேசலாமா இப்படி. நீதி தவறி பேசாதே. சாதி மத பேதமின்றி பேசுவது அழகோ. சாதி மத பேதமின்றி பேசுவது அழகோ. சாட்டினின் உயர் குலத்தில் தோன்றினேன் ஐயா பாவி. நீதி தவறி பேசாதே பேசாதே பேசாதே. கொடுக்க கதி இல்லாத கோதை என்று என்னிடத்தில் கூறத நம் பேசாதாடி கொடி கேளு. கொடுக்க கதி இல்லாத கோதை என்று என்னிடத்தில் கூறத நம் பேசாதாடி கொடி கேளு. அடுக்கதை வந்து சொல்லி தடுக்கதை வீட்டிலிருந்து. அடுக்கதை வந்து சொல்லி தடுக்கதை வீட்டிலிருந்து. அண்டத்திலே உன்னை போலே கண்டத்திலே மோசக்காரியா. அடி உன் ஊர் பேர் சொல்லடி சொல்லடி சொல்லடி. மெய் பதறவே காவலன் வைகிறானே ஐயா என்னை வேதனையில் வாழில் என்று காசினாதனே. மெய் பதறவே காவலன் வைகிறானே ஐயா என்னை வேதனையில் வாழும் என்று தோழினாதனே. மையகத்தில் உள்ள பெரியோர்களை மதியாமலே. மையகத்தில் உள்ள பெரியோர்களை மதியாமலே. வைதேகம் மனம் மகனி செய்தனம் கொடிய பாவி. தவறி பேசாதே பேசாதே பேசாதே. ஐயா ஒரு பெண் தன்னந்தனிமையில் அகப்பட்டு விட்டால் அவளை வாடி என்றும் போடி என்றும் தரக்குறவாக பேசலாமா? மயானம் இருப்பது தெரியும், அதில் காவல் இருப்பதே எனக்கு தெரியாது என்றேன். நான் சொல்வதெல்லாம் உண்மை. ஏனென்றால் அதாவது தகனம் கூலி கொடுத்துத்தான் தகனம் செய்ய வேண்டும் என்பதும் எனக்கு தெரியாது. கால்பணம் உள்ள துண்டு வாய்க்கரிசி என்று எல்லாம் ஏதேதோ சொல்கிறீர்கள். எனக்கு ஒன்றுமே தெரியாது ஐயா. நான் கேள்விப்பட்டது கூட கிடையாது. உங்களுக்கெல்லாம் குடும்பம் குட்டி இருக்கும் அல்லவா? பெண் பிள்ளைகள் எல்லாம் இருப்பார்கள் அல்லவா? ஒரு பெண் என்றால் பேயும் இறங்கும் என்று சொல்வார்கள். எப்படி தரக்குறவாக பேசலாமா காவலரே? நான் ஒருவருக்கு அடிமை, ஆதரவற்ற அனாதை. நான் சூரிய உதயத்திற்குள் செல்ல வேண்டும். இல்லை என்றால் நான் 1000 பொய்கள் சொன்ன குற்றத்திற்கு ஆளாக வேண்டும். என் மகளை சீக்கிரமாக தகனம் செய்யுங்கள் அல்லது அனுமதியாது கொடுங்கள் ஐயா. யாரிவள் சொன்னதையே திரும்ப திரும்ப சொல்லிக் கொண்டிருக்கின்றானே. எனக்கும் ஒன்றும் புரியவில்லை. சீக்கிரமாக தகனம் செய்ய வேண்டும் தகனம் செய்ய வேண்டும் என்று சொன்னதையே திரும்பி சொல்லிக் கொண்டிருக்கின்றார்களே. அப்படி என்றால் என் எஜமானிட்ட கட்டளையை எப்படி நான் நிறைவேற்றியாக வேண்டுமே. யாரிவள் யாரிவள் என்று தெரியவில்லையே. நாட்டினில் எதற்கும் அஞ்சாத நளினி நீலே மேலே நாட்டினில் எதற்கும் அஞ்சாத நளினி நீலே மேலே ஓட்டமில்லாமல் இங்கே வந்தது மந்தி மட்டும்
சாபத்தை தூக்கி ஓட்டமாய் எடுத்து செல்வாய் புதைத்திட்டேன் கோலினா. பாசமகனே சண்டாளா மகனே மகனே என்ற தகவலையோட்டில் மகனே மகனே என்ற தகவலையோட்டில் பக்மனை நிற்கிறாய் என்னடி அதை பகலமாய் எனக்கு அதை சொல்லடி சகலமாய்களும் சாதிக்க நாம் சாட்டுவே கோலின பாரண்டி. ஐயா சொன்னதை சொல்லும் கிளி பிள்ளையை போல் தாங்களும் சொன்னதையே சொல்கிறீர்களே. என்னிடம் கொடுப்பதற்கு ஒன்றுமே இல்லை ஐயா. நான் ஒரு அனாதை, நான் ஒருவருக்கு அடிமை ஐயா. அனாதை என்று சொல்கின்றாலே தாலியை கட்டி கட்டிய கணவன் இருக்கின்றாரே, அவரிடம் போய் வாங்கி வரலாமே. உற்றார் உறவினர் யாரும் இருக்கின்றார்கள், அவரிடம் சென்று வாங்கி வரலாமே. உற்றார் உறவினர் ஒரு காலத்தில் இருந்தார்கள். உறவு என்று சொல்லிக்கொள்ள என் மகன் ஒருவன் தான் இருந்தான், அவனும் இறந்து விட்டான். எனக்கு யாருமே தெரியாது ஐயா. யாரிடம் நான் சென்று கேட்பது? உற்றார் கட்டிய கணவர் இருந்தார், தற்சமயம் இல்லை. இப்படிப்பட்ட பெண் இந்த உலகத்தில் முழுக்கின்றாரா? தாங்கள் சொல்வார்கள் கட்டிய கணவர் இருக்கிறார், ஆனால் எங்கே இருக்கிறார் என்று எனக்கு தெரியாது ஐயா. கட்டிய கணவர் இருக்கின்றார், எங்கே இருக்கிறார் என்று தெரியவில்லை. இப்படியும் ஒரு பெண் இருக்கின்றாரா? ஆமாம் ஐயா, ஆனால் தற்சமயம் அருகில் இல்லை அவர். ஏதும் ஆபரணங்கள் ஏதும் அணிந்திருக்கிறாளா என்று ஒரு முறை உற்று பார்க்க வேண்டும். எந்த பெண்ணையும் ஏறெடுத்து பார்க்காத நான் இந்த பெண்ணை உற்று நோக்க வேண்டி இறைவன் எனக்கு கட்டளை இருக்கின்றார். பிழை இருந்தால் மன்னித்து விட வேண்டும் ஈஸ்வரா. எது இல்லை சுட்டமில்லை கெட்டிட வகையுமில்லை என்றுன்னே பேசாமல் என்று பாசாங்கு செய்கிறாய் அதுதே. முனைத்தெறிந்தேன் முந்தன் தாளிதனை விட்டு நீ தாண்டி தாலியை விட்டாவது கூலியை கொடு, தாலியை விட்டாவது கூலியை. திக்கற்றவருக்கு தெய்வமே துணை என்பார்களே, அந்த தெய்வமே கைவிட்டு விட்டது. காசி விஸ்வநாதா, காசி விசாலாட்சி தாயே, அண்டமெல்லாம் காக்கக்கூடிய அகிலாண்டேஸ்வரியே, இது என்ன சோதனை? நாடு நகரங்களை இழக்க வைத்தாய், கட்டிய கணவரை பிரித்தாய், மகன் ஒருவனையே என்னிடம் இருந்து பிரித்து விட்டாய். இப்பொழுது கற்புக்கே களங்கம்மா, இது என்ன கொடுமை? நான் பிறக்கும் பொழுதே என்னுடன் பிறந்த என் கழுத்தில் இருந்த தாலி 33 கோடி தேவர்களுக்கும் 48,000 ரிஷிமார்கள் கண்களுக்கு கூட தெரியாத என்னுடைய தாலி கேவலம் என் கணவர் கட்டிய கணவர் கண்களுக்கு மட்டுமே தெரியக்கூடிய இந்த தாலி கேவலம் மயானம் பார்க்கக்கூடிய ஒரு புலையன், பிணத்தை சுட்டரிக்கக்கூடிய ஒரு புலையன், பிணத்திற்கு போடும் வாக்கரிசியை உணவாக உட்கொள்ளக்கூடிய ஒரு புலையன், இவன் கண்களுக்கு தெரிந்து விட்டது என்றால் நான் நீதி தவறினேனா? நான் நேர்மை தவறினேனா? நான் சத்தியம் தவறினேனா? எங்கோ இருக்கின்றாரே என்னுடைய கணவர், நீதி தவறினாரா? நேர்மை தவறினாரா? சத்தியம் தவறினாரா? அல்லது இறந்து கிடக்கும் இந்த பச்சிலம் குழந்தை நீதி நேர்மை சத்தியம் தவறியதா? இது என்ன சோதனை? அம்மா பூமாதேவி, என்னை ஏற்றுக்கள், என்னால் முடியவில்லை தாயே. யாரிவள்? கட்டிய கணவர் என்று வேறொரு கண்களுக்கு தெரியாத தாலி, 30 கோடி தேவர்களுக்கும் தெரியாத தாலி இவனுக்கு கண்டுவிட்டான் என்று தெரிவிக்கின்றானே. அப்படி என்றால் அப்படிப்பட்ட ஒரு தாலியை சுமந்திருப்பவன் என தர்மபத்திரி தானே. அப்படி என்றால்
பேச முடியவில்லையே அம்மா. இவள் எனது மனைவியா? இறந்து கிடப்பவன் எனது மகள் தேவதாசனா? எப்படி அப்பா தெரிவிப்பே? காசிநாதா எப்படி தெரிவிப்பேன்? அம்மா, பெண்ணே, எழுதுறம்மா, உன் பேர் என்ன? ஐயா, மங்கையே. மங்கையே, உனை மணந்த கணவரல்லாது மற்றவர்க்கு தோன்றாத இந்த மாங்கல்யத்தை இந்த பிணம் சுடுவோன் கண்டான் என்று பேதலித்து புலம்புகின்ற பெண்ணே, பெண்ணே, அரிய உன் கணவனது பேர் என்ன? உன் குழந்தையின் பேர்தான் என்ன? உன் பேர் என்ன? அம்மா, அம்மா, உன் பேர் என்ன? இறந்து கிடக்கும் இந்த பாலகன் பேர் என்ன? உன் கணவனது பேர் என்னம்மா? சீக்கிரம் சொல்லம்மா, என் இதயமே வெடித்து விடும் போல இருக்கிறதம்மா. ஐயா, சொல்கிறேன் ஐயா. என்னுடைய கதையை கேட்ட பிறகாவது என் மகனை சீக்கிரமாக தகனம் செய்தாலோ அல்லது அனுமதி கொடுத்தாலோ அதுவே நான் செய்த பாக்கியம். இதை சொல்கிறேன் ஐயா. 56 தேசத்தை ஆண்ட என் கணவர் பெயர் சொல்ல மாட்டேன் ஐயா. சக்கரவர்த்தி ஐயா என்னுடைய கணவர். என்னுடைய பெயர் சந்திரமதி ஐயா, சந்திரமதி. இறந்து கிடப்பவன் என் மகன் லோகிதாசன் ஐயா. 56 தேசத்தை ஆள பிறந்த என் அன்பு மகன், சூரிய குலத்திலங்க பிறந்த மகன் ஐயா. சீக்கிரமாக தனம் செய்யுங்கள். நான் சூரிய உதயத்திற்குள் செல்ல வேண்டும். இல்லை என்றால் நான் 1000 பைகள் சொல்ல குற்றத்திற்கு ஆளாக வேண்டும் ஐயா. சோரைய கோலம் என்றோடு தோண்டுமோ ஒழுந்து போச்சோ காரியம் வேறதாச்சோ கௌசிகள் கதைக்குள்ளாச்சோ போரினாள் பெற்ற போல எப்பவனையோ ஆண்டிடாமல் காரிருள் காட்டு பாம்பு கடித்துமே இறந்தாயோடா மகனே, மகனே, மகனே. கண்மணியே எப்போவியில் பிறந்து நீ சென்றாயோடா மகனே, மகனே.
என் கதையை கேட்ட பிறகு என் மகனை சீக்கிரமாக தகனம் செய்வீர்கள் என்று எதிர்பார்த்தேன். அதை விடுத்து என் மகனை தூக்கி வைத்து அழுவதற்கு தாங்கள் யார்? ஏனென்றால் தீ மூட்டும் போது காலால் மேட்டி உதைத்தீர்கள். என் மகனை கோலால் தூக்கி எறிந்தீர்கள். பாடி என்று போடி என்றும் தரக்குறவாக பேசினீர்கள். அனைத்தையும் பொறுத்து கொண்டேன். தாலியை பார்த்த மாத்திரத்திலே மயங்கி விழுந்து விட்டேன். எழுப்பி விட்டு என் கதையை கேட்டீர்களே. எங்களுக்கும் உங்களுக்கும் என்ன உறவு? என் மகனை தூக்கி வைத்து அழுவதற்கு தாங்கள் யார்? என் மகனுக்கும் உங்களுக்கும் என்ன சம்பந்தம்? சீக்கிரமாக சொல்லுங்கள். இல்லை என்றால் என் இதயமே வெடித்து விடு போல் இருக்கிறது. தெரியவில்லை. எப்படி தெரிவிப்பேன் காசிநாதா? இந்த மயானத்தில் பிணங்களை வேக வைத்துக் கொண்டிருக்கும் பொழுது என் மனைவிக்கு கூட என்னை அடையாளம் தெரியவில்லையே அப்பா. எப்படி நான் தெரிவிப்பேன்? காசிநாதா, காசிநாதா, இறைவா, இறைவா, தளபதி, நாசமா உன்னுடைய கணவன். சுவாமி, என்னை மன்னித்து விடுங்க சுவாமி. நீண்ட நாட்களுக்கு பிறகு இந்த கோலத்திலே சுவாமி தங்களை நான் காண்பேன். தரக்குறவாக பேசிவிட்டேன் தாங்கள் என்று தெரியாமல். சுவாமி, தளபதி, சுவாமி, நம் மகனாக இருந்தாலும் மகனை சரி, பாருங்கள் சுவாமி. இந்த நாட்டை ஆளக்கூடிய மண்ணின் மகனாக இருந்தாலும் சரி, என் எஜமானியற்ற கட்டளை உடனே நிறைவேற்றியாக வேண்டும். இருந்தாலும் கடைசியாக ஒன்றே ஒன்று உனக்கு பாக்கி இருக்கின்றது. இந்த காசி மாநகர வீதியிலே சென்று பிச்சை எடுத்தாவது பா நம் மக்களை தகனிக்கம் செய்து விடலாமாப்பா. நம் வாழ்க்கையில் அது ஒன்றுதான் மிச்சமாக இருந்தது. அதையும் செய்து வருகிறேன் சுவாமி. நம் குழந்தையை பார்த்துக் கொள்ளுங்கள். அதுவரையும் நான் நம் மக்களை நான் பார்த்துக் கொள்கிறேன் தாயே. தாய் தந்த பிச்சையிலே பிறந்தேன் அம்மா. யார் நீ இங்க என்ன பிச்சை எடுத்துட்டு இருக்க? தாங்கள் யார்? காசிராசன் மகன் கனகவேந்தனை கழுத்து நிறுத்து கொண்டு விட்டு இங்க வந்து பிச்சை எடுத்துக்கு இருக்காயா? தாங்கள் பார்த்தீர்களா? யாரு? நான் கொலை செய்தது நீ தான் காசிராசன் மகன் கனகவேந்தனை கொலை செய்தேன் என்று எல்லோரும் சொல்றார்கள். இங்க வந்து பிச்சை எடுத்துக்கியா? போ பணத்துக்குள்ள போடுங்க. போட்டு பிச்சை எடுக்குமா? நான் வெட்டவா? வெட்டுங்கள். யார் அங்கே மயான காவலாளி?
யாரோ ஒரு பெண்மணியாகப்பட்டவள் காசிராசன் மகன் கனகவேந்தனை கழுத்தில் எடுத்து கொண்டு விட்டு நாடு முழுவதும் பிச்சை எடுத்துக் கொண்டிருக்கிறாள். அவளை வெட்டு கொள்ளும்படி உனது வீரபாகு மகாராஜனின் உத்தரவு. இதோ ஏழை படித்து தெரிந்து கொள். அடே இந்த காசை வாங்கடா, அதே வாங்காம காசிராஜன் மகன் கனகவேந்தனை கழுத்தில் எடுத்து கொண்டதற்காக இந்த பெண்ணை துண்டாக வெட்டும்படி உன் எஜமான வீரபாக உத்தரவு. இப்படிப்பட்ட பெண் இந்த பூலோகத்தில் வாழ்வதே பாவம். யாராக இருக்கலாம் இந்த பெண்? யாராக இருக்கலாம்? நீயா இப்படிப்பட்ட ஒரு சோதனையை செய்து கொண்டிருக்கிறாய் என்று கூறியிருக்கின்றார்கள். சுவாமி, நான் கொலைகாரியா? அப்படியாப்பட்டவளா? தங்களுக்கே தெரியாதா சுவாமி? நான் பிச்சை எடுத்து வரும்பொழுது காசிராஜன் மகன் கனகவேந்தனை யாரோ கொலை செய்திருக்கிறார்கள். நம் மகன் தான் இருக்கிறான் என்று பிள்ளை பாசத்தில் தூக்கி வைத்து அழுதேன். என் மேல் பழி வந்து விட்டது சுவாமி. நான் செய்யவில்லை சுவாமி. நீ செய்யவில்லை என்பது எனக்கு உண்மையாக தெரியும் அம்மா. சுவாமி. இருந்தாலும் இந்த பூசணங்கள் செய்யும் போது சொல்லும் போது அந்த வார்த்தையை நான் கேட்டுத்தான் ஆக வேண்டும். அதனால் இருந்தாலும் என் எஜமானிட்ட கட்டளையை உடனே நிறைவேற்றியாக வேண்டும் அம்மா. கட்டளையை நிறைவேற்றுங்கள் சுவாமி. உங்களது கட்டளையை என்னை இருதுண்டாக வெட்டி சத்தியத்தை நிறைவேற்றுங்கள். ஏனென்றால் இந்த உலகத்திலே எந்த பெண்ணிற்கு கிடைக்காத பாக்கியம் எனக்கு கிடைத்திருக்கிறது சுவாமி. ஏனென்றால் கட்டிய கணவனால் வெட்டுப்பட்டு சாவதை மேலாக கருதுகிறேன். இதோ அமர்கிறேன் சுவாமி. ஆனால் இங்கே வாருங்கள் சுவாமி. உங்களை ஒரு முறை வலம் வந்து உங்களை நான் வணங்கிவிட்டு நான் அமர்கிறேன். வெட்டுங்கள் சுவாமி. வெட்டி எஜமானின் கட்டளையை நிறைவேற்றுங்கள். மனைவியை வெட்ட வாழை உன்னை பெற்ற போகும் இந்த நேரத்தில் உன் காலத்தில் வந்து திருமங்களையும் விழுகின்றது சுவாமி. என்ன நான் என்ன நினைக்க போகிறேன் சுவாமி? தாங்கள் வெட்டியவுடன் நான் இறந்து விட போகிறேன். இறந்த பிறகு அடுத்த ஜென்மம் மனித ஜென்மமாக இருந்தால் தாங்களே எனக்கு கணவனாகவும் நம் பிள்ளை லோகிதனை பிள்ளையாக பிறக்க வேண்டும் என்று நான் நினைத்தேனே தவிர வேறு ஒன்றும் நினைக்கவில்லை சுவாமி. தங்களுக்கு சந்தேகமாக இருந்தால் மறுமுறை வெட்டுங்கள் சுவாமி. இதோ அமர்கிறேன். எத்தனை பிறவி எடுத்தாலும் எனக்கே மனைவியாக வேண்டும் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறாய் அம்மா. இருந்தாலும் ஆண்டவன் கட்டளை அதை நிறைவேற்றியாக வேண்டும். எத்தனையோ பிறவி பெற்று இழைத்திடும் தீமை எல்லாம் இப்பிறவி ஒன்று பெற்று அத்தனையும் முடித்து விட்டேன். எத்தனையோ பிறவி பெற்று இழைத்திடும் தீமை எல்லாம் இப்பிறவி ஒன்று பெற்று அனைத்தையும் முடித்து விட்டேன். எனக்கு இனி பிறவி வேண்டாம். எனக்கு இனி பிறவி வேண்டாம். இறைவா முன்னருளால் எனக்கு இனி இன்பம் வேண்டும். ஏனும் எல்லாம் மறைய வேண்டும். எனக்கு இனி இன்பம் வேண்டும். ஏனும் எல்லாம் மறைய வேண்டும். என்னதையோ பிறவி பெற்று இழைத்திடும் தீமை எல்லாம் இப்பிறவி ஒன்றோ பெற்று அத்தனையும் முடித்து விட்டேன். சத்தியமேதி பக்தர்களுக்கு படிகளுக்கும் பரமேஸ்வரன் பேசுகிறேன் கேள். தெய்வேந்திரன் சபையில் நடந்த வாக்குவாதமெல்லாம் என்னுடைய சத்திய சோதனை நாடகம். நீயே வெற்றியடைந்து விட்டாய். ஆகையினால் 56 நாட்டை நீயே அரசாட்சி உருவாயாக. சுவாமி, கொடுத்த வாக்கையும் கொடுத்த பொண்ணையும் திருப்பி வாங்கும் பழக்கம் எனக்கில்லை. ஆகையினால் இந்த பட்ட மகுடம் எல்லாம் எனக்கு வேண்டாம் சுவாமி. ஹரிச்சந்திரா, நீ காத்தது மயானம் அல்ல, யாகசாலை. உன்னை அடிமைப்படுத்தது வீரபாக அல்ல, யமதர்ம ராஜன். உன் மனைவி மகனை அடிமைப்படுத்தி காலகென்ற அல்ல, அக்னி பகவான். உன் மகனை கிடைத்தது பாம்பல்ல, முருகக் கடவுள். ஆகையினால் 56 நாட்டில் உள்ள அரசனிடத்திலே யாரிடத்தை கொடுத்தாலும் சந்தோஷம் தானே?
எனக்கு சம்மதம் சுவாமி. ஹரிச்சந்திரா, நீயே வாழ்வாயாக. அயோத்தி நீயே வாழ்வாயாக. இறந்து கிடக்கும் கடகமேதன் உயிரை எழுப்பி தருகிறேன். உன் மகன் லோகிதாசன் உயிரை எழுப்பி தருகிறேன். மீண்டும் நீயே ஆழ்வாயாக. நகர் கோட்டையில ஒரு தெய்வம் இருக்கு. பசியுடன் அங்கு சென்றவர்க்கு அது அருள் கொடுக்கு. பசுமோ நகர் கோட்டையில ஒரு தெய்வம் இருக்கு. பசியுடன் அங்கு சென்றவர்க்கு அது அருள் கொடுக்கு. பசுமோ நகர் கோட்டையில ஒரு தெய்வம் இருக்கு. தெய்வம் இருக்கு, தெய்வம் இருக்கு. ஜோதியாகவே அவதரித்திருக்கு. இந்திரன் வயிற்றில் ஜோதியாகவே அவதரித்திருக்கு. இந்திய நாதிய ஜோதி என்று பேரு எடுத்திருக்கு. இந்திய நாதிய ஜோதி என்று பேரு எடுத்திருக்கு. பசும்பொன் நகர் பக்தியுடன் அங்கு சென்றவர்க்கு அது அருள் கொடுக்கு. போட்டி பண்ணிந்திருக்கு. சென்னக போசங்க தேசங்க யாவுமே போட்டி பண்ணிந்திருக்கு. அந்த தேவர்க்கு என்னை யாரும் இல்லை என்று பூமி இறங்கிருக்கு. அந்த தேவர்க்கு என்னை யாரும் இல்லை என்று பூமி இறங்கிருக்கு. நல்லவர் வாழ்வோர் நாட்டினிலே அது பிறந்து வந்திருக்கு. நல்லவர் வாழ்வோர் நாட்டினிலே அது பிறந்து வந்திருக்கு. இந்த நாடு போட்டு
ஆசையுடன் அங்கு சென்றவர்க்கு அது